தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். அவர் அரசியலுக்கு வருவது உறுதி என்று நீண்ட காலமாக பேச்செடுத்த சூழலில் அதனை உறுதிப்படுத்தினார். அதே சமயம் நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி போட்டியிடாது என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் கட்சியை பலப்படுத்தும் பணிகள் இறங்கியிருக்கிறார். கமல்ஹாசனும் விஜயும் அரசியல் தளத்தில் இணைந்து பணியாற்றுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க மன்சூர் அலிகானும் இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதனையடுத்து கட்சி சம்பந்தமான விழா ஒன்றில் பேசிய அவர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சினிமாவில் வாய் வலிக்க மொத்தம் கொடுத்துவிட்டு வெவ்வேறு மாநில நடிகர்களுடன் முட்டி தேய நடனமும் ஆடிவிட்டு ரிட்டையர்டு வயது வரும்போது அரசியலை நோக்கி வரும் நடிகர்கள் நேராக முதலமைச்சர் தான் என்று நினைக்கிறார்கள். அப்போ வில்லன் நடிகர்களான எங்களது நிலைமை, எங்களையும் முதலமைச்சர் ஆக்குங்க, நானும் சினிமாக்காரனே என்றார். மன்சூர் அலிகானின் இந்த பேச்சு விஜய் ரசிகர்களை கோபமடைய செய்துள்ளது. ஏனெனில் விஜய் கடைசியாக நடித்த லியோ படத்தில் மொத்த காட்சியில் நடித்திருந்தார். மேலும் நடனம் என்றாலே அது விஜய் தான். எனவே இந்த பேச்சில் விஜயைத்தான் அவர் மறைமுகமாக தாக்கியிருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் மன்சூர் அலிகானுக்கு எதிரான கமெண்ட்ஸை போட்டு வருகிறார்கள்.